சுந்தர் சி இயக்கத்தில் கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு வெளியான திரைப்படம் தான் கேங்கஸ் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வடிவேலு அவர்கள் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தர் சியோடு இணைந்து நடித்திருக்கார். இந்த திரைப்படம் கலகலப்பான நகைச்சுவையோடு சொல்கிறதுனால நாளுக்கு நாள் இந்த திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது. இந்த திரைப்படத்தில் சுந்தர் சி, வடிவேலு, முனிஷ்காந்த், பகவதி பெருமாள், அருள்தாஸ், வெங்கட்ராகவன், கேத்ரின் தெரேசா, ஹரிஷ் பெரடி, வாணி போஜன், மைம் கோபி ஆகியோரும் நடித்திருக்காங்க. இந்த படத்தில் வடிவேலு பல கெட்டப்பில் ரசிகர்கள் வயிறு குலுங்க சிரிக்க வைத்திருக்கார். அதாவது லேடி கெட்டப்லேருந்து கிழவி கெட்டப் வரைக்கும், கிழவன் கெட்டப் வரைக்கும் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்திருக்கார். குஷ்பு சுந்தர் மற்றும் சுந்தர் சி அவர்களுடைய அவ்னி சினிமேக்கர்ஸ் தான் இந்த படத்தை தயாரித்தும் இருக்காங்க. இந்த படத்துக்கு சத்யா சி இசையமைத்தும் இருக்கார். வெங்கட்ராகவன் இந்த படத்துக்கு திரைக்கதை மற்றும் வசனமும் எழுதியிருக்காங்க. அரசங்கோட்டைன்ற ஊரில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவி ஒருவர் திடீர்னு காணாமல் போகிறாங்க. இதை அந்த பள்ளி நிர்வாகம் கண்டு கொள்ளாமல் போகுது. அதே பள்ளியில் ஆசிரியையாக இருக்கும் கேத்ரின் தெரேசா மாணவி மாயமானது குறித்து பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் சட்டவிரோதமான செயல்கள் பற்றியும் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு புகாரும் அனுப்புகிறாங்க. அதைத் தொடர்ந்து அந்த பள்ளிக்கு புதிதாக உடற்கல்வி ஆசிரியராக வராரு சுந்தர் சி. இவரோட கேத்ரின் தெரேசாவும் மற்றொரு உடற்கல்வி ஆசிரியராக இருக்கும் வடிவேலும் சேர்ந்து காணாமல் போன மாணவி தேடி அலைகிறாங்க. அந்த மாணவி கிடைத்தாரா? உடற்கல்வி ஆசிரியராக வரும் சுந்தர் சி யார் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியில் சட்டவிரோதமாக நடக்கும் செயல்களுக்கு யார் காரணம், அந்த அரசியல்வாதி யார் என்பதுதான் இந்த படத்தோட கதையே. வடிவேலு, சுந்தர் சி அவர்களுடைய வெற்றி கோட்டினில் பல திரைப்படங்கள் வெளியான நிலையில் இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகிய நிலையிலேயே படத்தோட எதிர்பார்ப்பும் அதிகரித்தது. அரண்மனை 4 என்ற வெற்றி படத்தை கொடுத்த சுந்தர் சி அவர்கள் 12 ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்த பொங்கல் தினத்தன்னைக்கு வெளிவந்த மதகராஜா படமும் பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இதன் காரணமாக சுந்தர் சி இயக்கி வடிவேலு இணைந்து நடித்த இந்த கேங்கஸ் திரைப்படத்துக்கும் எதிர்பார்ப்பு எகிரி இருந்தது. இந்த நிலையில் உலகம் முழுக்கும் 600 திரையரங்குகளில் திரையிடப்பட்டிருக்கு இந்த திரைப்படம். திரைக்கு முதல் நாளிலே உலக அளவில் இந்த திரைப்படம் 2 கோடியை வசூலித்த நிலையில் 2ஆம் நாள் அன்றைக்கு 2.2 கோடியை வசூல் செய்தும் இருக்குது. அந்த வகையில் 2 நாட்களில் மொத்தமாக இந்த திரைப்படம் 4.2 கோடியை வசூல் செஞ்சுருக்கு. அதைத் தொடர்ந்து சனி ஞாயிறு விடுமுறைன்றதுனால மக்களிடையே வரவேற்பும் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால இன்னும் வரும் நாட்கள்லேயுமே இந்த திரைப்படம் வசூலை வாரி குவிக்கணும் எதிர்பார்க்கப்படுது. மாமன்னன் திரைப்படத்தில் சீரியஸான கேரக்டரில் நடித்த வடிவேலு அவர்கள் அதைத் தொடர்ந்து எந்த மாதிரியான கரியரை அவர் தொடங்க போகிறார், ஜேர்னியை தொடங்க போகிறாருன்னு எதிர்பார்த்த நிலையில் நாய்சேகரன்ற படத்தில் ஹீரோவாக காமெடி படத்தில் நடித்திருந்தார். அந்த படம் ஓரளவுக்கு தான் மக்களிடையே வரவேற்பட்டது. அதை தொடர்ந்து முழுக்க முழுக்க காமெடியனாக இந்த படத்தில் நடித்திருக்கார். காமெடியனுக்கு தமிழ் சினிமாவில் இன்னுமே பஞ்சம் நிறைந்திருக்கு. அதை புரிந்து கொண்ட வடிவேலு அவர்கள் காமெடியனாக இந்த படத்தில் சுந்தர் சியோடு இணைந்து நடித்திருக்கார். இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பும் பெற்றுட்டு வருது மக்களிடையே. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் மேலும் மேலும் எவ்வளவு வசூலை வாரி குவிக்கப் போகிறதுன்றதும். இந்த திரைப்படம் வெளியிட்ட காரணத்தாலும் மற்றும் சுமோதன்ற திரைப்படம் இன்னொரு படமும் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சச்சின் திரைப்படமும் ரீரிலீஸ் ஆகிருக்கு. இதன் காரணமாக குட் பேட் அக்லி திரைப்படத்தோட வசூலுமே பாதிக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம், குறைந்திருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த படத்தோட வசூலுமே முடிவுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனல் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.